நீங்க மந்த்லி மொபைல் ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ற பர்சனா இருந்தா உங்களை விட முட்டாள் யாருமே கிடையாது. இல்ல புரியல. நீங்க நோட் பண்ணி பாத்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். மந்த்லி ரீசார்ஜ் அப்படிங்கிற பேர்ல நம்ம பண்ற எல்லா பிளான்ஸோட வேலிடிட்டிஸ் பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 28 டேஸ். ஸோ 28 டேஸ் இன்டு 12 months அப்படின்னு கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா 336 டேஸ் தான். ஸோ மந்த்லி ரீசார்ஜ் அப்படிங்கிற பேர்ல இயர்லி 12 months தான் இருந்தாலும் 13 டைம்ஸ் நம்ம ரீசார்ஜ் பண்ண வைக்கிறதா இந்த மாதிரி பிளான்ஸோட மோட்டோவே. ஓகே ப்ரோ, இதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் இயர்லி ரீசார்ஜ் பண்ணிருக்கேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இயர் ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வந்து ஒரு இயர்லி ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு 3 or 4 monthsக்கு அப்புறம் ஒரு எமர்ஜென்சியாக இன்கேஸ் ஒரு சுச்சுவேஷன் காரணமாக நீங்கள் பிளேஸ் ஷிஃப்ட் ஆகணும் அப்படின்னு நினைச்சாலும் இல்லை எனி பர்சனல் இஷ்யூவால நீங்கள் சிம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சாலுமே இன்னும் 6 மாசத்துக்கு ஒரு ரீசார்ஜ் இருக்கு, இதனாலேயே அதை யூஸ் பண்ணிட்டு அடுத்து யோசிக்கணும் அப்படின்னு உங்க மைண்ட் செட் ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ எப்படி பார்த்தாலும் பிசினஸ் சக்சஸ் தான். வேற என்னதான் ப்ரோ என்ன பண்ண சொல்றீங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா நீங்க கான்ஸ்டன்டா ஒரே பிளேஸ்ல இருப்பீங்க, வேற எந்த ரீசனாலையும் ஷிஃப்ட் ஆக மாட்டீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா மட்டும் கோ வித் இயர்லி ரீசார்ஜ். அதர்வைஸ் நீங்க மந்த்லி ரீசார்ஜ் பண்றதே நமக்கு பெஸ்ட் தான். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.